ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஜோதிடம் கூறும் நல்லுலகத்தில் சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது எல்லோராலும் ரொம்ப உன்னிப்பாக பார்க்கப்படுற பயிற்சி. மற்ற பயிற்சியில் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தோட சனி பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ குரு பகவானுடைய பயிற்சினா கல்யாணம் எப்போ வரும், காது ஊத்து எப்போ வைக்கலாம், வீடு எப்போ கட்டுவோம் அப்படிங்கிறது இது கூட பைய பதறாமல் பண்ணலாம். ஆனால் சனி பகவானுடைய பயிற்சினா பொழப்பில் கையை வைக்கும், ஆயுசில் பிரச்சனை வந்துடும், அதே மாதிரி உடல் ரீதியாக முடியாமல் போகும், அப்படிலாம் நிறைய பயம் இருக்குது மக்கள் மத்தியில். அதனாலேயே சனி பகவானுடைய பயிற்சிக்கு எல்லோரும் பயங்கர முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது உண்மையும் கூட. ஏன்னா சனீஸ்வரன் கர்மஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. தொழிலை மட்டும் குறிக்கிறவர் இல்லை, ஒருத்தருடைய ஆயுளை குறிக்கிறதும் சனீஸ்வரன் தான். ஒருத்தருக்கு எவ்வளோ நாள் ஆயுள் இருக்கும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறதே அவர் தான். அந்த வகையில் தான் ஒருத்தர் கேட்குறாரு, இந்த உலகத்திலேயே யாரை கேட்டாலும் அந்த பாவம் பண்ணா இந்த பாவம் பண்ணா, முன்னோர்கள் சாபம் இருக்குது, பிதிர் சாபம் இருக்குது, அது இருக்குது இது இருக்குன்னே சொல்லிக்கிருக்காங்களே, அப்போ பாவம் பண்ணாதவனே இல்லையா அப்படின்னாக்க உள்ளதுலேயே அதிர்ஷ்டக்காரன் யாருன்னா இந்த பிறந்த உடனே போய் சேர்ந்துடுறான் பாருங்க, அவன் தான் உண்மையிலேயே பெரிய அதிர்ஷ்டக்காரன். ஏன்னா ஒரு பிறந்து முடிச்சிட்டோங்கிற ஒரு கணக்கையும் க்ளோஸ் பண்ணிக்கிறாப்புல. அதே மாதிரி வேறு எந்த சிரமமும் அனுபவிக்க வேண்டியதில்லை. வந்தார்கள், சென்றார்கள், வென்றார்கள்ன மாதிரி அது பாட்டுக்கு வந்தாங்க, டக்குன்னு பிறப்பிட்டாங்கன்னு போயிடும். ஆக இந்த ஆயுளை நிர்ணயம் பண்ணுறது சிலர் பார்த்திங்கன்னா 90 வயசு 95 வயசு 100 வயசு ஆனாலும் இழுத்துக்கிட்டே இருக்கிற ஆள்கள்லாம் உண்டு. எப்படா என்னைய கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லி வருத்தப்பட்டு கெஞ்சி அதுக்கப்புறம் ஆயுள் பிரியறதுக்கான நிறைய பேர்லாம் இருக்காங்க. அப்போது இதையெல்லாம் நிர்ணயம் பண்ணுறது யார் நிர்ணயம் பண்ணுறா? சனீஸ்வர பகவான் தான் நிர்ணயம் பண்ணுறார் ஒருத்தருடைய ஆயுள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. அதனால தான் சனியை பார்த்தா பயப்படுறாங்க எல்லோரும். ஏன்னா அவரை அடிச்சுத்தேன்னு சொல்லி கொடுப்பாரு. அப்போ வாத்தியாரை பார்த்தா எல்லாத்துக்கும் பயம் இருக்கத்தானே செய்யும். லோகத்தில் வாத்தியாருக்கு பயப்படாத ஒரு மனுஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாரும் ஆசிரியரை கடந்து தான் நம்ம வந்திருப்போம். மாதா பிதா குரு தெய்வம் இல்லையா? அதனால் அப்போது அந்த வகையில் சனீஸ்வரனை பார்த்து எல்லாரும் பயப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ சனி பகவானுடைய சஞ்சாரம்ங்கிறது பார்த்திங்கன்னா 16/12/2014 செவ்வாய்க்கிழமை 2:17 விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதம் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சனி பகவானுடைய பயிற்சி விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால ஜோதிடம் கூறும் நல்லுலகத்தில் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் செய்யும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அப்போ மேச ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு சனீஸ்வரன் மேசராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபாதிபதி, 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழிலாதிபதி. அப்போது தொழில் பண்ணி அதன் வழியாக லாபம் சம்பாதிக்கிறதுங்கிறது ரெண்டுமே சனீஸ்வரன் கையில் இருக்குது. அந்த சனீஸ்வர பகவான் இப்போ அஷ்டமத்தில் போய் உட்கார்றார், 8ஆம் இடத்துல போய் உட்கார்றார். பொதுவாகவே அஷ்டம சனி அப்படின்னாலே கிடுகிடுன்னு ஆடுற ஆட்கள்லாம் உண்டு. ஆனால் சனீஸ்வரன் நீதிமான், பயப்பட வேண்டியதில்லை. இப்போது அவரவர்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம்னு ஒன்று எழுதி வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த ஜாதகத்தில் யோக பாக்கியம் வலுவாக இருந்து யோகாதிபதியினுடைய திசையும் நடந்து அப்போ இந்த அஷ்டம சனி வந்துச்சுன்னு வைங்களேன், ஒன்றுமே செய்யாது, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஒரே ஒரு சின்ன சேஞ்சை மட்டும் கொடுக்கும். இருப்பிட மாற்றமோ அல்லது தொழில் ரீதியான பாசிட்டிவான மாற்றம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துரும். இப்போ எப்படி சொல்லலாம்னா, கஜகேசரி யோகம்னு ஒரு யோகம் உண்டு ஜாதகத்தில். வரிச்சி கேந்திரத்தில் மன்னவன் நிற்க அரசன்றன் கேந்திரத்தில் அம்புலிதான நிற்கில் விரவு மற்றிடத்தின் மற்றோர் மேவிய தோஷம் யானை ஒரு சிங்கம் கண்டவாறு ஓடுமாம் கஜகேசரியாம் யோகம் அப்படின்றான். கஜகேசரி யோகத்தை பற்றி சொல்லலை. கஜம்னா யானை, கேசரின்னா சிங்கம். கஜ கேசரி யோகம்னா ஒரு யானை கூட்டத்துக்கு நடுவில் ஒரே ஒரு சிங்கம் போச்சுன்னா எப்படி அந்த யானை கூட்டமே செதறி ஓடிடுமா, அது மாதிரி இந்த கஜகேசரி யோகம்னு ஒரே ஒரு யோகம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் மற்ற எந்த தோஷத்தை பற்றியும் மற்ற எந்த கோச்சாரத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ வரிச்சி கேந்திரத்தில் மன்னவன் நிற்க அரசன்றன் கேந்திரத்தில் அம்புலிதான நிற்கில் விரவு மற்றிடத்தின் மற்றோர் மேவிய தோஷம் யானை ஒரு சிங்கம் கண்டவாறு ஓடுமாம் கஜகேசரியாம் யோகம்னா இப்படி ஒரு ஜோதிட கிரந்தம் சொல்லுது. அதை இன்னொரு ஜோதிட கிரந்தம் கன்ஃபார்ம் பண்ணுது. எப்படி சொல்லுது தெரியுங்களா? நம்பியாம் வியாழனிந்து, இந்துன்னா சந்திரன், நம்பியாம் வியாழனிந்து கேந்திரத்திலே நன்னா அம்புலி குருவினோடே நேர்நேராய் கேந்திரிக்க தும்பியினிடையே சிங்கம் தோன்றியதாகும் என்று நம்பியும் வாழ்வான் இந்த நானிலம் மதிக்கத்தானே.
எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு பிரமாதமாக பிழைப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்பு சொல்லுங்கிறான். இப்படி ஒரு கிரக சேர்க்கை இருந்து இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அது மாதிரி இப்படி ஒரு கிரக சேர்க்கை இருந்தால் அந்த கிரக சேர்க்கையில் வந்து அந்த இது மேச ராசிக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்கு அஷ்டம சனி இப்போ வந்துன்னா ஒன்றும் பண்ணாது. அதே மாதிரி சூரிய தசை நடந்துகிட்ருக்கு அல்லது குரு தசை நடந்துகிட்டு இருக்குன்னா மேச ராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டம சனி பாதிப்பை கம்மியாக தான் கொடுப்பார். ஆனால் சூரியனும் குருவும் மறையாமல் இருக்கணும். அது ஒன்று. 3, 6, 8, 12 போய் மறைஞ்சு நின்று தசை நடத்தினா ஏற்கனவே சிரமம், அப்புறம் மறுபடியும் சிரமம்னு ஆகி போயிடும். பட்டகாலியே வடும்ன்றாக வருங்க, அது மாதிரி வந்துடும். அவர் வந்து நல்ல இடங்களில் நின்று தசை நடத்தினா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேஷத்துக்கு வந்து 9ஆம் இடத்துலையே வந்து குரு உட்காந்து தசை நடத்துகிறார், பிரச்சனையே முடிஞ்சு வச்சு. அரை தரும் பாக்கியத்தில் அந்தணன் இருக்க வெய்யோன் விரையுடன் கூடியதான் வெட்புற பார்க்குமேனும் குறைவிலா நாளோன் கேந்திர கோணத்திலே இருக்க நிறைகதிரோனும் பார்க்கில் நிகரிலா வாகனம் உண்டாமன். அப்புறம் நல்லா பிழைப்பார் போயான்றுவாங்க. அப்போது இந்த அந்த அந்த அவங்க செஞ்ச அந்த யோக பாக்கியத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த முன் ஜென்மத்தில் இருக்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த யோக பாக்கியத்தோட ஒரு ஜாதகர் பிறப்பார். அப்போ இப்போ ஏற்பட்ட யோக பாக்கியங்கள் இருந்தால் அந்த டைமில் அஷ்டம சனி அப்படி கிராஸ் ஆகும். அப்படி கிராஸ் ஆகலை அவங்களுக்கு அதனுடைய பலன்கள் வந்து மிக கடுமையாக இருக்காது. சிலர் போன பிறப்பிலிருந்து வரையிலேயே பிரமாதமான யோகம் பண்ணிட்டு வந்திருப்பான், உள்ள நிறைய சிரமத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த அஷ்டம சனின்னு ஆரம்பிச்சிச்சுன்னா மேலும் கடுமையான பலன்களை சொல்லும். அப்போ நீதிமானை பார்த்து யார் பயப்படணும்? போலீஸ்காரரை பார்த்து யார் பயப்படுவா? திருநவன் தான் பயப்படுவான். அதனால் அதை பற்றி பயப்படவே வேண்டியதில்லை. அவர் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய நீதியை, நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்களை வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவார். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அஷ்டம சனியா அன்னி அவ்வளோதான், இன்னமும் செய்ய முடியாது, அவ்வளோதான், நிப்பாட்டிட்டு அப்படியே நிப்பாட்டிட்டு கிளம்பிட வேண்டியதான்னாக்க, இதுக்கு முன்னாடி மீன ராசிக்காரங்களுக்கு 2.5 வருஷமாக அஷ்டம சனி நடந்துட்டு இருந்தது. என்னதான் செஞ்சாங்க? 3 வருஷம் நடந்துச்சுங்க. என்னன்னு சொல்லணும்னா, அஷ்டம சனி நடந்த மீன ராசிக்காரங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? வீட்டை காலி வந்துட்டு காட்டுக்கு போயிட்டாங்களா, இல்லை தொழிலெல்லாம் விட்டுட்டு சாமியாராக போயிட்டாங்களா? ஒன்றும் இல்லையே. கண்மநாயகன் தன்னோடைய சாட்சியாம் 3 கோள்கள் தன்மையாய் கூடி நின்றால் சந்நியாச யோகம் உண்டாம் பொன்மையாய் 1 கோள் கோடில் பொருந்திய ஞானியாவான் இன்மையில் குரு கடாட்சத்துடன் இனிதறிந்துரைத்திடுவாயேங்கிறது கவி. அப்போ அந்த மாதிரி அந்த யோகம் இருந்தால் அவன் ஜாமியாராக போகிறதுனா போகலாம், மற்ற எல்லாரும் போக முடியாது. அதுக்கும் ஒரு அமைப்பு வேணும்ல. அவினாசி போனாலும் முகராசி வேணும்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழியில். அது மாதிரி அந்த 8ஆம் இடத்துல வந்து சனீஸ்வரன் போன சனி பயிற்சியில் அந்த 3 வருஷமும் உட்காந்துருந்தது. அப்போ மீன ராசிக்காரங்கள்லாம் வந்து எல்லாமே சுத்தமாக முடிஞ்சு போனாங்கன்னு சொல்கிறதா? இல்லை, அந்த மாதிரி கிடையாது. அப்போது அந்த அஷ்டம சனிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன்களை செய்ய போகிறதில்ல. ஈவன் ஒரே ராசியாக இருந்தால் கூட ஒரு சிலருக்கு நல்ல பலன்களை பிரமாதமாக அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். அப்போ அது எதை வச்சு முடிவு பண்ண முடியும்? அவங்களுடைய அந்த யோக பாக்கியத்துக்கான திசை மட்டும் நடந்துட்டு இருந்தால் போதும். தக்கார் தகவிலார் என்பதை அவரவர் எச்சத்தார் காணப்படும். போன பிறப்பினுடைய எச்சத்தை தான் இந்த பிறப்பில் அனுபவிக்கிறோம். அப்போ போன பிறப்பில் நற்கர்மங்கள் நிறையா இருந்ததுன்னா இந்த பிறப்பில் அதை பற்றி கவலையே விட வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக போயிட்டே இருக்கும் லைஃப். சரியா? அப்போ அந்த வகையில் மேசராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அஷ்டம சனின்னதுமே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட வேண்டியதில்லை. அதை நல்லா ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கிடுவோம், அந்த இடத்துக்கு வந்துடுவோம். அப்போது 8ல் போய் சனீஸ்வரன் உட்காந்தா அவர் யோகத்தை செய்வாரா அப்படின்னா கண்டிப்பாக 8ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 12 7 என்பான் 8ஆம் இடம்ங்கிறது இதில் வந்துடும். 12 7 என்பான் 15 4 2 தான் சனியினை இருந்தால் தனமுயர் சேதமாகும். பொருளாதாரத்தில் நிறைய சேதங்கள் வரும். தன்னறிவாலே நஷ்டம், தன்னுடைய புத்திசாலித்தனத்தை கொண்டு செய்கிறதுல நஷ்டத்தை காமிக்கும். மனை விட்டு மாடி விட்டு மறுநகரம் ஏறுவானேன்னா இருக்கிற இடத்த விட்டு எல்லாத்தையும் விட்டு கிளம்பி போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அஷ்டம சனிங்கிறது ஒரு கடுமையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு டைம். இந்த 7.5 சனி 7.5 வருஷத்தில் கஷ்டப்படுத்து பற்றிங்களா, அந்த 7.5 வருஷம் கஷ்டப்படுத்துறத அதனுடைய அப்ஸ்ட்ராக்ட் அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி இந்த 2.5 வருஷத்தில் கொடுத்துருவார் அவர். அப்போது இந்த 2.5 வருஷத்தில் அவர் கொடுக்குற பலன் இருக்கு பாருங்க, 7.5 வருஷம் அனுபவிக்கிற 7.5 சனிக்கு ஈக்குவலானது. அப்போ இது வந்து வேற ஒன்றும் இல்லை, டிகாஷன் திக்காக இருக்கும்னு அர்த்தம். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீ சாப்பிட்ணும், அதான். அப்போ அந்த வகையில் வந்து இந்த 8ல் சனீஸ்வரன் பயிற்சி ஆகிறது மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முதல் பாயிண்ட் வந்து 10ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் இடம்ங்கிறது கர்மம் தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மம்னா தொழில் ஸ்தானம். 10ஆம் இடத்தை வச்சு தொழிலை நிர்ணயம் பண்ணலாம். அப்போ அந்த தொழிலை குறிக்கக்கூடிய அந்த சனீஸ்வர பகவான் அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால தொழிலில் குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் சொல்கிறது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு. அப்போது இந்த டைமில் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டக்கூடாது. அதே மாதிரி புதுசாக ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடாது, அகலக்கால் வைக்கக்கூடாது. இது ரெண்டுமே ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விட்டுரும். அப்போது புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிறத ஒத்தி வச்சிடலாம்.
அதே மாதிரி மேற்கொண்டு எக்ஸிஸ்டிங் தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து உங்களுக்கு எப்படி நெசசிட்டி வரும்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் சரியாக வரும், பண்ணலைன்னா சரியாக வராதுங்கிற மாதிரி தோணும். அப்போ நீங்கள் மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உள்ளதையும் சேர்த்து அமைக்கிறோம். அதனால் என்ன பண்ணணும்னா புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேண்டாம். சரி, நாங்கள் வருமானம் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கோம், மாதம் மாதம் சம்பளம் வந்துக்கிட்டே இருக்கப்பா, அப்போ அந்த சம்பளம் வந்து அஷ்டம சனினால் குறைக்கலாம் மாட்டாங்க, அது அப்படியே தான் வரும், அதுக்கு என்ன செய்கிறதுன்னு கேட்கணும்ல. அதுக்கு பலன் என்னென்னா, இந்த அஷ்டம சனியில் வரக்கூடிய அந்த பொருளாதாரம் உங்களுடைய கையிருப்பாகட்டும் அல்லது வந்து ஃப்ளோட்டிங்காக ஒரே மாதிரி வந்து வருமானம் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய இனங்களில் என்ன பண்ணலான்னா, சொத்தின் பேரில் அதை முதலீடு பண்ணி வைக்கலாம். அதாவது மண் மனை போக்குவரத்துன்னு அதில் முதலீடு பண்ணி வச்சா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். இப்போ முக்கியமாக போகக்கூடாத இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஷேர் மார்க்கெட்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், அதில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சு நாங்கள் இதில் சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கிறோம்னா தூக்கி விட்டுரும், வண்டியை கூட தூக்கி விட்டுரும். அதுவும் யோக பாக்கியம் இல்லைங்கிற பட்சத்தில், அஷ்டமசனி நெகட்டிவாக பேசணுங்கிற பட்சத்தில் ஒரே தூக்கிடும். அதனால் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க வந்து கைத்து மேலே நடக்கிற மாதிரி, அதனால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எவ்வளோ மினிமமாக வச்சுக்க முடியுமோ வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் சேஃபாக கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிடணும். கட்டி வந்து பரனில் மேலே வச்சிடணும், அப்புறம் அது வர்றப்போ எடுத்துக்கரலாம்ன்ற மாதிரியான அமைப்புக்கு போயிடணும். இது ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு. சொந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுங்கிறதோ அல்லது வந்து மேற்கொண்டு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிறதையோ ஸ்லோ பண்ணிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது சனீஸ்வரன் வந்து ஆள் அடிமையை குறிக்கக்கூடியவர். இப்போ ஒரு நல்ல முதலாளிக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்ன, நல்ல வேலைக்காரன் கிடைக்கிறது. அப்போ இதில் நல்ல வேலைக்காரன் கிடைப்பாங்களா அப்படின்னாக்க நல்ல வேலைக்காரன் கிடைக்கிறது கஷ்டம். காரணம் என்ன, அந்த சனீஸ்வரன் அடிமை தொழிலுக்கு அடிமை காரகனாகி அவர் போய் 8ஆம் இடத்துல மறைஞ்ச நிலையில் நிற்கிறார். 8ல் போய் மறைஞ்சு போயிட்டாரா. அப்போ அடிமை தொழில் எந்த அளவுக்கு, அந்த அடிமை காரகன்னு சொல்லக்கூடியவர் மறையிறதுங்கிறதுனால வேலைக்கு ஆள் வச்சுருக்கீங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது உங்களுக்கு தெரியாமல் கம்பெனி சீக்ரெட்ஸ் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று, அப்போ லூஸ் ஸ்டாக்ஸ் விடக்கூடாது. ரெண்டாவது வந்து என்ன பண்ணலாம்னா, பல காலம் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பெல்லாம் வருதுங்க, அதனால் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோமுங்க, இல்லை வந்து எங்களுக்கு இன்னும் சம்பளம் கூடுதலாக வேணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலை நிறுத்தம் அல்லது வந்து பொதுவாகவே முதலாளிக்கு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் வந்து வேலை ஆட்கள்னால நடக்குங்கிற மாதிரியான அமைப்பும், அதே மாதிரி பழைய ஆட்கள் கழிஞ்சு போகிறதும் புதிய ஆட்கள் வந்து சேர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு, அவங்கள ட்ரெயின் அப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்கிற மாதிரியான அம்சமெல்லாம் இந்த சனி பகவானுடைய பயிற்சியில் எடுத்து சொல்லலாம். நம்ம இது தொழிலில் இருக்கவங்களுக்கு. ஐயா நாங்கள் ஜாபில் இருக்கோம், எங்களுக்கு சொல்லு பார்ப்போம் அப்படின்னா, இதுக்கு பதில் என்ன சொல்லுதுன்னா, குறிப்பாக ஐடி துறையில் இருக்கவங்கள எடுத்துக்கோங்க. கம்ப்யூட்டர் இனங்கள் ஐடி துறை அல்லது ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கவங்கள எடுத்துக்கிடுவோம். அவங்களுக்கு வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு விசாவில் வந்திருக்கிறோம், ஒர்க் பெர்மிட்டில் வந்திருக்கிறோம், அல்லது வந்து ஜிசி வாங்கி இங்கேயே செட்டில் ஆகிட்டோம், அந்த மாதிரியான செட்டப்பில் நிறைய இருக்காங்க. இவங்களுக்கு பதில் எப்படி சொல்லலாம் இந்த சனி பகவானுடைய பயிற்சியை அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கன்னியில் ராகு நிற்கிறார். அது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. நான் முதவே வந்து பொது இன்ட்ரடக்ஷன் சொல்லலையே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். ஆமேடம் எருது சுரான் அண்டுகன்னி ஐந்திடத்தில் கருணாகம் அமையுமாயின் பூமேடை மேல்த்தியிலும் ராஜயோகம் பொருந்துருவான். அப்போ அந்த ராஜயோகத்துக்கான அமைப்புங்கிறது 6ஆம் இடத்துல நிற்கக்கூடிய கன்னியில் நிற்கக்கூடிய ராகு பகவானை வச்சு சொல்லணும். அப்போ இவருக்கு இந்த தகவல் தொடர்பு, எலக்ட்ரானிக்ஸ் இனங்கள், நவீன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது சம்மந்தப்பட்ட என்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட லைன் எல்லாமே வந்து அந்த ராகு பகவான் அவர் உட்கார்ந்துருக்கிறது கன்னியில் புதன் வீட்டில். புதன் தகவல் தொடர்புக்கானவர். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்லபடியான பாசிட்டிவான மாற்றங்கள் உண்டு. எப்படி மாற்றம், இவ்வளோ காலம் இழுத்துட்டு இருந்த கம்பெனியில் விட்டுட்டு இதை காட்டிலும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் வந்து $100 அல்லது $100 சம்பளம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு. இன்னொரு இடத்துல வேலை தரேன் வாங்க, ஒரு $150 தரேன், $130 தரேன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த ஆப்ஷன் வந்துடும். அதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா செலக்ட் ஆயிடுவீங்க. இதில் எங்கே போய் சிக்கும்னா, ஃபேமிலியிலேருந்து பிரிஞ்சு தொலை தூரத்துக்கு போகிற மாதிரி இருக்கும், அல்லது ஃபேமிலியோடு சேர்த்து பசங்க பிள்ளைகளை எல்லாத்தையும் சேர்த்து ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அல்லது வந்து ஒர்க்லோட வந்து கூடுதலாக கொடுத்து நீங்கள் குடும்பத்தை கவனிக்க முடியாமல் நிறைய ஃபேமிலியை மிஸ் பண்ணக்கூடிய அமைப்பில், அதாவது டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வந்து உருவாக்கும். அப்போது இதில் 2 ஆப்ஷன் தான் வச்சுக்கணும். ஒன்று பணம் வேணும், இல்லாட்டினாக்க குடும்பம் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷனில் நின்னா எல்லாரும் எதை சூஸ் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பணத்தை சூஸ் பண்ணிக்கிறோம், அப்புறம் குடும்பத்தை கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறலாங்க.
அப்போ இந்த பணத்தை நோக்கி ஓடுறவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வாய்ப்புகள் வந்துடும். இடமாற்றம்ங்கிறது ஏன் இப்போ இருக்கிற இடத்துல அப்படின்னு எடுத்துட்டா, இருக்கிற இடத்துல இந்த கம்பெனி உங்களை வெளியில் அனுப்புதோ இல்லையோ அது ரெண்டாவது பட்சம். ஏன்னா அது அவங்களுடைய அந்த பர்சனல் ஹாரோஸ்கோப்பை பொறுத்து தானே வரும். அதனால் அவன் கம்பெனி வெளியே அனுப்புகிறான் இல்லைங்கிறது ரெண்டாம் பட்சம். நம்ம பிடிங்கிட்டு வெளில போகணுன்ற மாதிரியான எண்ணம் தான் பெரிய அளவில் இருக்கும். இந்த லெட்டு எழுதுகிறப்ப இப்படி எழுதிக்கிட்டே இருப்பாங்க, அப்புறம் உதறி எழுதுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் நீங்கள் உதறி எழுத முடியுமோ அவ்வளோ தூரம் எழுதிடணும். இதில் இப்போ இந்த நடப்பு பீரியடில் அப்போ இருக்கிற இடத்த விட்டு இடம் மாறுறதுங்கிறது வந்து கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணுறதுங்கிறது நல்லது. வேறு வழி இல்லை, நம்ம மாறித்தான் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரையில் நீங்கள் மாறிக்கோங்க. அப்படி மாறி போய் இன்னொரு இடத்துல உட்காரையில் உங்களுக்கு சம்பளம் கூடுதலாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் பொறுப்புகளும் கூடுதலாகிறதுக்கான வாய்ப்பும் அதில் வலுவாக சொல்லணும்னு இருக்கு. சரி, அப்போது இப்படியான அமைப்பில் இருக்கிற இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா படிப்பில் வந்து அதிகபட்ச கவனம் தேவை, ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது இன்னொன்று, இந்த வெளிநாட்டில் போய் படிக்கிறேன், நான் எம்எஸ் படிக்கிறேன் அல்லது வந்து வெளியில் போய் எம்பிஏ படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு படிப்புக்கான அமைப்பு, அதாவது படிப்புக்கான அந்த வாய்ப்புகள் கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும். அதாவது அஷ்டம சனி நடந்துட்டுருக்கு, ஆனால் மேசராசிக்காரங்களுக்கு அந்த படிப்புக்கான வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். இதில் என்ன பிரச்சனைனா, அதாவது சனி போய் 8ல் மறைஞ்ச நிலையில் நின்னாலும் 12ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்துல நிற்கிறார். பயனரு ஓணம் தன்னில் 12 குடையோ நிற்கில் செயமுறு வேறு நாட்டில் சீவனம் என்பர் மாதனா. குரு உச்சம் கடகத்தில் ஜலராசியில் 12ஆம் பாவாதிபதியான ஜல கிரகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடமான ஜலராசிலேயே உச்சமாகிறார். அதனால் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா கிடைக்கும். இதில் என்ன ப்ராப்ளம்னா, செலவு நிறையா பண்ணுவீங்க. இப்போ 1 லட்ச ரூபா செலவு பண்ணி வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன வேலையை ஒரு 1,50,000 லட்ச ரூபா செலவு பண்ணி போவீங்க. அதான் வித்தியாசம். அதே மாதிரி 10 நாளில் அந்த வேலை முடியும்னா 20 நாளில் அந்த வேலை முடிஞ்சு அப்புறம் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஒரு இது இந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போது வெளிநாட்டில் நிறைய காலம் இருந்துருவாங்க. அப்போ இருந்துட்டு இந்த விசா முடியாமல் அல்லது வந்து அதுக்கு என்ன பிஆர் அப்ளை பண்ணுறேன், ஜிசி அப்ளை பண்ணுறேன், அந்த மாதிரியெல்லாம் அந்த ஸ்டேட்டஸில் இருப்பாங்க இல்லையா? அவங்கள பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்கும்னா, இந்த இப்போ அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்கள், ஏன்னா ஒரு தடவை அப்ளை பண்ணாலே நிறைய பணம் செலவு பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே அப்ளை பண்ணி வச்சு ரிசல்ட்டுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கள பற்றி பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வந்து அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடும். ஏன்னா 12 குண்டான வந்து உச்சமாகிறதுங்கிறதுனால. எண்ணிய லக்னாதிபதி ஈராறு குடைய கோள்கள் நன்னிய ஆட்சி உச்சம். ஈராறுனா 12. அப்போ ஈராறு குடைய கோள்கள் நன்னிய ஆட்சி உச்சம் நட்புடன் இருக்க ஓரை வன்னிய பதிக்கு 12 பலத்தோன் சேர மண்ணினில் வீரனாகி மன்னருக்கும் சரியானா வேண்டாம். அதனால் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இப்போ வந்து புதுசாக அப்ளை பண்ணுறதை தவிர்த்துறது நல்லது. நிறைய செலவு பண்ணி பண்ணணுங்கிற அந்த மாதிரியான பொசிஷன் இருந்தால் நிப்பாட்டிருங்க. இல்லை அதெல்லாமே கம்பெனி பார்த்துக்கிறேன், நாங்கள் கையெழுத்து மட்டும்தானே ஓடுறோம் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது நீங்கள் புது முயற்சி எடுத்து வைக்கிறது, அந்த ஜிசிலேயோ பிஆர்லேயோ புது முயற்சி எடுத்து வைக்கிறதுங்கிறத அல்லது சிட்டிசன்ஷிப் ஆகிறதுங்கிறதுலையோ எடுத்து வைக்கிறத கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும். இப்போ அப்ளை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் அதுக்கான அமைப்பு. ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தால் நிச்சயமாக பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். எப்போக்குள்ளே கிடைக்கும்? மே அல்லது ஜூன் மாதத்துக்குள்ளேயே பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் 2015. அப்போது இந்த 12 குண்டானவர் 4ல் நிற்கிறனால அப்படியான யோகம். அந்த சனீஸ்வர பகவான் 8ல் நிற்கிறதுங்கிறது இன்னும் சிறப்பான யோகத்தை கொடுக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு தான். அப்போ அஷ்டம சனி கஷ்டப்படுத்தாதான் உண்டு, யார் இல்லைன்னு சொன்னால். அப்போது இப்போ ஒரு பிஆர் கிடைக்குது அல்லது ஒரு சிட்டிசன்ஷிப் கிடைக்குது அல்லது வந்து ஒரு ஜிசி கிடைக்குதுன்னா அடுத்த ஸ்டெப் என்ன செய்வாங்க? வீடு வாங்கணும், காரு வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அப்புறம் கடனை வாங்கணும் ஃபஸ்ட்டு. அப்போது அஷ்டம சனி கடனாக்கி விடுவார். அப்போ அந்த கடனை வந்து பாசிட்டிவான கடனாக்கி விடுவார். என்ன காரணம்னா, மோஸ்ட்லி இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்டேட்டஸில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு எபோவ் 30ல் இருப்பாங்க அல்லது வந்து பிலோ 50ல் இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஏஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மோஸ்ட்லி 2வது சுற்று 7.5 சனி நடந்துகிட்ருக்கும். அல்லது வந்து அஷ்டமங்கிறது வந்து 2வது சுற்று அஷ்டமம் அப்படின்னு வர்றதுக்கான அமைப்பு உண்டு. இதில் வந்து அஷ்டம சனியை பொறுத்து 2வது சுற்று 3வது சுற்றுன்னு எடுத்துக்க முடியாது. நம்ம 7.5 சனியில் மட்டும்தான் மங்கு சனி பொங்கு சனின்னு எடுத்துக்க முடியும். இருந்தாலும் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த 8ல் வரக்கூடிய சனீஸ்வரன் கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருவார். அது உழைக்கிற வயசும் கூட. இப்போ உழைக்காமல் எப்போ உழைக்க போகிறோம்?
சம்பாதிக்கிற காலத்தில் ஓடி 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 சம்பாரித்து வச்சிடணும்ல, அப்புறம் தானே உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கான டைம் வரையில் உட்காந்துட்டு சாப்பிட முடியும். அது மாதிரியான நிலை. அப்போ சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டோம்னா, லக்னத்துக்கு அதை ராசிக்கு 8ல் போய் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த சனீஸ்வரன் குரு பார்வையில் பயிற்சி ஆகிறார். அதனால தான் தொழில் ரீதியாகவும் பாசிட்டிவான பலன்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நாங்கள் பல காலமாக வேலையில் இருக்கோம், புதுசாக தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கோம், நிப்பாட்டி வச்சுருங்க, அந்த வேலைக்கு போகாதீங்க. சரி, நான் ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக ஆரம்பிக்கிறேன், அந்த பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் என்னை நம்பி எல்லாரும் பணம் போடுறாங்க, நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா, என்னுடைய ராசி கோடலைனால அவங்க ராசி கோடுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது, ஓடாது. நீங்கள் கீ பர்சனாக இருக்கக்கூடாது. சரி, நான் கீ பர்சனாக இல்லை, வேற ஒருத்தர் பார்த்துக்கிறார், அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணட்டுமா, அது அடுத்த கொஷின். இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, அதாவது நீங்கள் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுற ஆள் நல்ல மனிதராக இருக்கிற பட்சத்தில், அவருடைய ஜாதகமும் நல்ல ஜாதகமாக இருக்கிற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் வராது, நல்லபடியாக போகும். ஆனால் இன்னொரு மேசராசிக்காரரோட சேர்ந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சிக்கிக்கிறீங்க, அதில் கவனமாக இருங்க. சரி, இப்போ அடுத்தது இன்னொரு மேஜர் பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க, இந்த குடும்ப அமைப்பு. அப்போ குடும்பம்னு போகிறப்ப சிலர் கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவசரத்துக்கு கையை விட்டால் அண்டாக்குள்ளே கூட கை போகாதுன்னு. அது மாதிரி என்னதான் கஷ்டப்பட்டு பொண்ணை தேடினாலும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதும்பாங்க. அதே மாதிரி மாப்பிள்ளைங்க இந்த பக்கம் மாப்பிள்ளையை தேடிக்கிட்டு இருப்பாங்க, இங்கிட்டு மாப்பிள்ளையும் கிடைக்காது, அங்கிட்டு பொண்ணும் கிடைக்காது, அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்கவங்களுக்கு இப்போ 8ல் போய் சனி மறையிறதுங்கிறதுனால திருமண காலம் ஸ்லோவாகிறதுக்கான டைம், தாமதமாகிறதுக்கான கால நேரம் உண்டு. அப்போது தாமதமாகிறதுங்கிறது இன்னொரு 3 வருஷத்துக்கு அந்த சனீஸ்வரன் 8ஆம் இடத்துல தான் நிற்கிறார். இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக சொல்லுவோம். ஒரு 27 வயசில் ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் 3 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம்னாக்கா அப்புறம் 30 வயசு ஆயிரும். அப்புறம் 31ல் போய் மாப்பிள்ளை பார்த்தோம்னா மாப்பிள்ளை மண்டல சொட்டையோடு தான் வருவார். முடி இல்லாமல் வந்தாலும் பரவாயில்ல, மூளை இல்லாமல் வந்துடக்கூடாதுல்ல. அந்த மாதிரி செட்டப் வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 27 வயசு அந்த ஸ்டேட்டஸ், அதாவது ஆல்ரெடி ஏஜ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறதுக்குள்ளே, அதாவது 2015ல் ஜூன் ஜூலை மாதத்துக்குள்ளே கல்யாணம் செட் ஆகிடும். பட் நம்ம கொஞ்சம் சிரத்தை எடுத்து பண்ணணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை இதில். அப்போ கொஞ்சம் வலுவாக முயற்சி எடுத்து பண்ணினோம்னா நிச்சயமாக அந்த காரியங்கள் நடந்துடும். பட் குரு பகவான் பயிற்சியாகி சிம்மத்துக்குள்ளே வந்துட்டார்னா அதுக்கப்புறம் எடுக்கும், அந்த காரியம் எடுக்கும். ஏன்னா குரு பலம் வந்துடும், மேஷத்தை குரு பார்க்க ஆரம்பிச்சிருவார் சிம்மத்துக்கு வந்ததுமே. ஆனால் சனீஸ்வரன் குரு பார்வையிலேருந்து விலகிறதுனால அவர் ஃபுல் பவரை காமிப்பார், அப்போ நீங்கள் பிடிக்க முடியாது. ஸோ இதில் என்ன கணக்கு சொல்கிறான் அப்படின்னா, அந்த குரு பகவான் பயிற்சி வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் ஒரு பெஸ்ட்டான நேரம், அதுக்குள்ளே பண்ணிடலாம். அதை தாண்டினா தான் அப்புறம் அதுலேயும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஜூலைங்கிறத விட அக்டோபர் வரைக்குமே எடுத்துக்கலாம், 2015 அக்டோபர் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா 15 அக்டோபர் வரைக்குமே ப்ராப்ளம் கிடையாது. அது விசாக நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர சாரத்தில் தான் அவர் சஞ்சாரம் பண்ணுறார், குருவுடைய சாரத்தில். அப்போ அக்டோபர் வரைக்கும் பிரச்சனை இல்லை, அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த பீரியடுக்குள்ளே அந்த கல்யாணம் காலதாமதமாகிறவங்களுக்கு முடியறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ அதிகபட்ச முயற்சியும் சிரத்தையும் எடுங்க, நிச்சயமாக நல்லபடியாக முடியும். இது ஒரு பக்கம். சரி, புதுசாக இப்போ நாங்கள் கல்யாணம்ங்கிற அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கலாமா, இப்போ நிறுத்தி வைங்க, இப்போ வேண்டாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 22 வயசு 20 வயசு 25 வயசில் இருக்காங்களா, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இந்த அஷ்டமம் முடிஞ்சிடட்டும், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். அப்போது இப்போ இல்லை நாங்கள் இப்பயே ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முதல் முயற்சியாக இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல இடம் வர்றதுக்கு பதிலாக பல்லு போனதும் பகுடு போனதும் வரும்னு சொல்லுவாங்க வருங்க, அது மாதிரி நிற்கும். அப்போது திருமண பாவம் அப்படிங்கிறது இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது லேட் ஆகிட்டே போகுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கிறதுங்கிறதுனால கொஞ்சம் காலதாமதமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். புதுசாக ஆரம்பிக்கிறது ஏற்கனவே ஆரம்பித்து போயிட்டுருக்கிறதுங்கிறது இனி தேடுதல் வேட்டையை ஸ்லோ பண்ணிக்கோங்க. பொம்பளை பிள்ளைய வீட்டில் வச்சுருக்கவங்க குறிப்பாக மேசராசிக்கார பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா ஒரு மாப்பிள்ளை தேடி வர்றப்ப நம்ம இல்லை பொண்ணு கொடுக்க முடியாது அந்த மாதிரி பேச முடியாது இல்லையா. அப்போ அதனால் அதுவாக தேடி வர்றதை மட்டும் நீங்கள் பார்க்கலாம். நீங்களாக செலவு பண்ணி போய் பார்க்குறதுங்கிறது, புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுங்கிறது சரியாக வரும் அப்படின்னு திருமண பாவத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். அப்போது 8ல் நிற்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பண்ணக்கூடிய பலன்கள் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த ஹெல்த் ரீதியான தொல்லைகள் கொஞ்சம் கூடுதலாக, அதுலேயும் எஸ்பெஷலி பேக் பெயின், இடுப்பு வலி வரணுன்ற மாதிரியான அமைப்பு. அந்த மத்தியம வயசில் இருக்க பொண்ணுங்களுக்கு பார்த்திங்கன்னா கைனகாலஜி சம்மந்தமான தொல்லை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை காமிக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் அந்த மேசராசிக்கு ஸ்பெஷலாக சொல்லணும்னு இருக்குது.
இப்போ ஒரு சிலர் வந்து வெளிநாடுகளில் இருக்கிறவங்க அந்த தன்னுடைய விசா காலம் முடிஞ்சு சட்டத்துக்கு புறம்பாக தங்கி இருக்கிறதுங்கிறதோ அல்லது வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுங்கிறதெல்லாம் இப்போ தவிர்த்துறது நல்லது. ஏன்னா அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் கடுமையான காலம் இந்த மாதிரியான இடத்துல இருக்கவங்களுக்கு. அதனால தான் சனீஸ்வரன் நீதிமான்னு சொல்கிறான். ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக இருக்கவங்களை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, அது வாட்டு கிடுகிடுன்னு ஓடிட்டு வந்துடும். இல்லாட்டினாக்கும் கொஞ்சம் ஆசிலேட் ஆக்கி சிரமப்படுத்தும்ன்ற மாதிரியான அமைப்பு. இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, அவர் 8ஆம் இடத்துல நிற்கக்கூடிய சனீஸ்வரன் இதை மட்டும் செய்யலை, அவர் 3ஆம் பார்வையாக பார்க்குறதுங்கிறது தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால தான் நான் தொழில் சம்மந்தமாக விரிவாக சொல்லியிருக்கேன். அதாவது புதுசாக ஆரம்பிக்கிறதுங்கிறது வேண்டாம், ஏற்கனவே போயிட்டுருக்கிற வரைக்கும் ஓகே, எக்ஸ்டென்ஷனுங்கிறது எதுவும் வேண்டாம், லேபர் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கிடுங்க, அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்கிறதுல வந்து கவனமாக இருக்கணுங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து இந்த 3ஆம் பார்வையாக சனீஸ்வரன் வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால சொல்லலாம். இப்போ அதே சனீஸ்வரன் 7ஆம் பார்வையாக பார்க்குறதுங்கிறது வந்து மேசராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. இப்போ இந்த குடும்பஸ்தானம்ங்கிறது வந்து தனம், குடும்பம், கல்வி, நேத்திரம்ங்கிறது 2ஆம் இடம். அப்போ குடும்பத்தை பார்க்குறதுங்கிறதுனால நீங்கள் பேசின பேச்சே உங்களுக்கு எதிராக திரும்பி வர்றதுக்கான அமைப்பு உண்டு. சரியா? இப்போது பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணுற விஷயங்களே கொஞ்சம் பார்த்து சூதானமாக பண்ணிக்கிட்டு இருக்கணும். இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏப்பா அந்த பாரு, ஏண்டா நீ என்னடா மார்க் எடுத்துருக்கிற, இத்தினூண்டு மார்க் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அந்த ஏற்ற வீட்டுக்கார பாபுவை பாரு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான் அப்படின்னாக்க அவனுக்கும் உன் வயசு தாண்டா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாருன்னு வச்சுங்க. அவன் திருப்பி கேட்பான் நல்ல விதமாக, ஏய்யா உன் வயசில் ஹிட்லர் தானாக சுட்டுக்கிட்டு செத்தே போயிட்டாரு, நீ இன்னும் உயிரோடு இருந்து என் உயிரையும் சேர்த்து வாங்குறிய ஐயாம்மா. இது மாதிரி பேச்சில் போய் அந்த இன்னொரு இடத்துல சிக்கிக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு தான் இந்த மேசராசிக்காரங்களுக்கு. அதனால் யாகாவராயினும் நாகாக்க, வள்ளுவர் சொன்னது கரெக்ட். 1330 அருங்குறளும் 1100 பகர்ந்தெடுப்பின் மண்ணு தமிழ் புலவர் வாய்கேட்க வீற்றிருக்கலாம்னு சொல்லுவார். அது மாதிரி அந்த பேச்சை வந்து கவனமாக பேசணும். சொலல் வல்லன் ஜோர் வல்லனவனே இகழ் வல்லல் யாருக்கும் அரிது அப்படின்னா, பேச்சில் வல்லவனான ஒருத்தனை யாராலும் வெல்ல முடியாதான் உலகத்தில். அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு வந்து அந்த பேச்சுக்கு கொடுக்குறாரு. சொல்லுக சொல்லை பிறதொரு சொல், அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து, நம்ம சொல்கிற சொல்லுக்கு மறுதளிச்சு வரவே கூடாது, அது மாதிரி சொல்லுன்னு சொல்கிறாங்க. அப்போ பேச்சை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது, நீங்கள் பேசுகிற பேச்சை உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான அமைப்பு இருக்குதுங்கிறதுனால இப்போ சாதாரணமாக இப்போ கணவன் மனைவி கடையில் இந்த விஷயம் நிறையா நடக்கும். அதாவது எப்படின்னா, ஒரு கணவர் வந்து சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், அதை வந்து மனைவி வந்து தப்பாக எடுத்துக்கிடுவாங்க, அல்லது மனைவி சாதாரணமாக பேசுனதை கணவரை வந்து தப்பாக எடுத்துக்கிறார். தப்பாக எடுத்துக்கிட்டு நான் இந்த அர்த்தத்தில் சொல்லலையா, நான் வேறு அர்த்தத்தில் சொன்னேன், நான் இதுக்காக தான் சொன்னேன், உன்னைய தப்பாக சொல்லலைன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பை தர மாட்டாங்க. சிலர் பேச ஆரம்பித்தா அப்படித்தான், இந்த டிராக்டரில் மண் தள்ளிட்டு வர்றாங்கல்ல, அது மாதிரி அப்படி மொத்தமாக தள்ளிட்டு வந்து முழுசும் கொட்டிடுவாங்க. கொட்டி மூடிட்டா தான் அப்புறம் தான் நிம்மதியாகும். ரைட்டு நம்ம பேசிவிட்டான் அப்படின்னு. அப்போ நிறைய பேசுகிறவன்ட்ட ரகசியமே நிற்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்து பேசுகிறவங்களை பேச விட்டுறணும். ஆனால் இந்த மேசராசிக்காரங்க இயல்பாகவே கோப குணம் ஜாஸ்தியாக இருக்கும், சட்டுன்னு கோபம் வந்துடும். அதனால் பட்டுன்னு வார்த்தையை வீசி, நீங்கள் வீசுகிற வார்த்தையால் நீங்கள் மாட்டிப்பீங்க. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, யாகாவராயினும் நாகாக்க, அமைதியாக இருந்தாலே போகும். அதே மாதிரி சட்டப்பையில் காசு வச்சுக்கிறதும் பார்த்து கவனமாக வச்சுக்கணும். பாக்கெட் மணின்னு சொல்லுவோம்ல, பர்ஸில் வச்சாலும் பாக்கெட் மணி தானே. இந்த பாக்கெட் மணிங்கிறது வந்து ரொம்ப கவனமாக வச்சுக்கிடணும். என்னென்னா, இப்போ 1000 ரூபாய் தூக்கி வச்சா அதுவும் செலவாக போயிடும், 5000 ரூபாய் தூக்கி வச்சிங்கன்னா அதுவும் செலவாக போயிடும். அதனால் 500 ரூபாய் வச்சுக்கோங்க. அதாவது நார்மலாக வைக்கிற பாக்கெட் மணியோட குறைச்சி வச்சுக்கோங்க. அப்போ செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது ஒரு வழி. ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை, அதானே. அப்போ வந்து போகாரை இழுத்து பிடிக்கிறதுக்கு என்ன வேணும்னா, வைக்கிறதே கம்மியாக வச்சுக்கிறோங்க, அது ஒரு வழி. அப்போ செலவுகளை சிக்கனப்படுத்துறதுங்கிறதும் வார்த்தையை சுருக்கிறதுங்கிறதும் கவனமாக பேசுகிறதுங்கிறதும், அது அலுவலகமாகட்டும் அல்லது வீடாகட்டும் அல்லது குழந்தைகளாகட்டும் எல்லா பக்கமும் கவனமாக பேசுகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இதோட அந்த 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அந்த ஒரு அமைப்புக்கு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு ஹெல்த் ரீதியாக லேசாக தொல்லை பண்ணும். ஒன்றும் படுக்கெல்லாம் வைக்காது. சிலர் சொல்லலை தான் சொல்லுவாங்க, ஆயுசு பல லேசாக தலை வலிச்சிடக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கு வந்து அப்படியே எல்ஐசி பாலிசிலாம் எடுத்து பார்ப்பேன், ரைட்டு அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு போல இருக்குன்னு. அப்படிலாம் கிடையாது. லக்னாதிபதி வலுத்த நிலையில் நின்னாலோ அல்லது ராசியாதிபதி வலுத்த நிலையில் நின்னாலோ அவங்களுக்கு ஆயில பற்றின பிரச்சனையே இல்லை. இருப்பதோர் லக்கினேசன் இன்சுபர் வர்க்கமேற விருப்புடன் சொச்சமாகி கண்மலாபன் பத்தோன் பார்க்க பொருந்திய தீர்க்க ஆயுள் புகழுடன் செல்வம் உண்டாம் தருந்தனை நிகர்க்கும் கீர்த்தி மானன தழைத்து வாழ்வான் அப்படின்னா. அப்போது ஆயுளை நிர்ணயம் பண்ணுறது அஷ்டம சனி கிடையாது. அஷ்டம சனிக்கும் ஆயுளுக்கும் சம்மந்தம் இல்லை. அஷ்டம சனிங்கிறதுல வந்து உயிராபத்தை கொடுக்கறதுக்கான அமைப்புங்கிறது வராது.
மாரகாதிபதியினுடைய திசையும் புத்தியும் நடந்தால் மட்டும்தான் வரும் அந்த மாதிரியான ஆபத்துகள். ஈவன் தோ அவங்க ஏஜ்டு பீரியடாக இருந்தால் கூட. ஒரு எடுத்துக்காட்டாக இப்போ மேஷம் வந்து ராசி, மேச ராசிக்காரங்களுக்கு பலன் சொல்கிறோம். மேசமே லக்னம்னு வச்சுக்கிடுவோம். அது வந்து சரலக்னம். சரலக்னத்துக்கு 2-7 உண்டானவன் மாரகாதிபதி. அப்போ சுக்கிரதசை நடக்குதுன்னா கவனமாக இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அதே மாதிரி ஸ்திர ராசிக்காரங்களுக்கு 3-8 உண்டானவன் மாரகாதிபதி. உபயராசிக்காரங்களுக்கு 2-11 உண்டானவன் மாரகாதிபதி. இப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ அவங்களுடைய தசை நடந்து இப்போ அஷ்டம சனி நடந்தால் கண்டிப்பாக இவங்கள பாதிக்கும். அப்போது அந்த மாதிரியான பாதிப்புகள் பெரும்பாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. இருந்தாலும் யாராவது ஒரு சிலருக்கு ரேராக அந்த மாதிரி, அதுவும் வயசானவங்களாக தான் இருப்பாங்க மோஸ்ட்லி, அந்த மாதிரியான அமைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ மாரகாதிபதி தசாபுத்தி நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஜோசியத்தை எடுத்து கொண்டு போய் நீட்டினீங்கன்னா அவரே சொல்லிடுவார், ஆமாம் இது மாரகாதிபதி தசா இல்லைங்கிறத. ஸோ இது மாதிரியான அந்த அமைப்பில் இருக்கிறது 2ஆம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால அப்படி சொல்லுது. அது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு வந்து இந்த குடும்பத்தையே வந்து ஷிஃப்ட் பண்ணுறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கி வைக்கிறது, அது மாதிரியான வேலைகள் வந்து சிலருக்கு நடக்குங்கிற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி சொத்து பத்துக்கள் வந்து வீடு வாசல் கட்டுறதுங்கிறது, சொத்து பத்துக்கள் வாங்குறதுங்கிற மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகிறப்ப கட்டுறதுங்கிறது அவ்வளோ புத்திசாலித்தனம் இல்லை, இன்னும் 3 வருஷத்துக்கு கஷ்டம் முடிகிற வரைக்கும். ஆனால் வாங்குறதுங்கிறது புத்திசாலித்தனமான மூமெண்ட்டு. ஸோ சப்போஸ் நீங்கள் அடுத்தவங்க பேரில் வாங்கினீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா இன்னும் நல்ல விலைக்கு போகும். உடனே விற்று இன்னொரு பக்கம் கூட வாங்கலாம். ஒரு சொத்தை வாங்கி அதை விற்றுட்டு இன்னொரு பக்கம் கூட வாங்கலாம். உங்கள் பேரில் எழுதுனீங்கன்னா இன்னும் 3 வருஷத்துக்கு அது பாட்டு கம்முன்னு கிடக்கும். அந்த 3 வருஷம் கழித்து நல்ல விலைக்கு விற்கும். அது மாதிரியான ஒரு அமைப்பு. இது சொத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். அதே சனீஸ்வரன் 10ஆம் பார்வையாக பார்க்குறது எங்கே பார்க்குறாரு? மேஷத்துக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம்ங்கிறது சொந்த வந்தம்லாம் கூறுற இடம். அப்போ கல்யாணம், காது குத்து, விருந்து, விசேஷம், புது வீடு குடி வரதுங்கிற மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் பாருங்கள். அப்போ என்னமும் போய் நீங்கள் நடுவில் நின்று நான் பொறுப்புன்னு போய் முன்னால் நின்னீங்கன்னாக்கா சரியாக வராது. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் சொல்லாத வார்த்தையும் சொன்னதாக உங்களுக்கு எதிராக திரும்பி வந்து சொந்த வந்தம் பகைச்சிக்கிட்டு போவாங்க. இப்போது ஒரு வழியும் இல்லைன்னா சண்டை ஓடுறதுக்கு ஆளே இல்லைன்னா யாராவது பஸ்ஸேறி வந்தால் சண்டை கட்டிட்டு போவேன். அது மாதிரியான டயத்தில் இருக்குது. சொத்து சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது, அது கோர்ட்டு கேஸுன்னு இருந்துச்சுன்னா எல்லாம் நெகட்டிவாக முடியும். அப்புறம் நம்ம தான் அப்பீல் போகிற மாதிரி இருக்கும் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ வந்து கோர்ட்டு கேஸுங்கிறது அதில் இல்லை. நாங்கள் இப்போ வந்து கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை ஓட்டு மண்டை உடச்சி ஆளுக்கு ஒரு வாக்கில் பிரிஞ்சு நிற்கிறோம்ப்பா, இப்போ கோர்ட்டில் கேஸ் இருக்குது, இது முடியுமா முடியாதா? நிச்சயமாக நல்லபடியாக முடிஞ்சு போயிடும். எப்படி நல்லபடியாக? நீங்கள் எதிர்பார்க்கிறது என்னவோ அதுதான் முடியும். அதாவது பிரிஞ்சு போகிறதுங்கிறதே மோஸ்ட்லி எதிர்பார்ப்பாங்க. அப்போ அந்த கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனைங்கிற நல்லா இருக்கிற குடும்பத்தில் சொல்லுங்க, சண்டை ஓட்டு பிரச்சனையாகி எல்லாம் மல்லு கட்டி ஏற்கனவே ஒரு வாக்கில் இழுத்துட்டு நிற்கிறாங்கன்னு வைங்க, அது வரை அந்த அப்படியே இழுப்பான், அந்த கடைசி பாயிண்ட் வரையில் பட்டுன்னு வந்து டப்புன்னு தூக்கி விழுந்துடும். அது மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துடணுன்ற மாதிரியான அமைப்பு அந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னு இருக்குது. அப்போ மேசத்துக்கு ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம் எல்லாம் நல்லபடியாத்தையும் கொடுத்து வச்சுருக்கு. ஆரோக்கியத்தில் அப்பப்போ டெஸ்ட் வைப்பார், அதான் அதுக்கான அமைப்பு. அதுலேயும் இப்போ குறிப்பாக வந்து மேசராசிக்காரங்க, அது பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் போதை பழக்கத்தை வந்து தொட்டுறாதீங்க. இப்போ தொட்டிங்கன்னா அப்படி கிச்சனு கெட்டியாக பிடிச்சிக்கிறோம். எப்படி அமாவாசையில் ஒரு காரியம் ஆரம்பித்தா நல்லபடியாக நடக்கும்ன்றாங்கல்ல, அது மாதிரி இப்போ நெகட்டிவான காரியங்களை தொட்டிங்கன்னா அது உங்களை பிடிச்சிக்கிறோம். நீங்கள் அதை பிடிக்கிறீங்களோ இல்லையா, அது வேறு விஷயம். ஆற்று நிறையா வெள்ளம் போயிருக்கு. அப்போது ஒரு கரடி வந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு போயிருக்குது. நடுவழியிலேயே வந்து அப்படி தவிச்சிக்கிட்டு இருந்துருக்குது. அங்கிட்டிருந்து ஒருத்தன் கிராஸ் பண்ண வந்துருந்துருக்கான். வந்தவன் இந்த கரண்டி மிதந்து வர்றதை பார்த்து அந்த முதுகை பார்த்துட்டு சரி ஏதோ ஒரு தக்கதையாக மிதந்து வருதாக்க, ஏறி உட்காந்துக்கிறலாம்னு ஏறி உட்காரலான்னு போய் பிடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது அது கரடின்னு. அப்போ கத்திருக்கேன், காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துனான். கத்துனதுக்கப்புறம் தான் வந்து கரையில் என்னடா ஓரம்னா அந்த மாதிரி நான் பாறைன்னு நினச்சி வந்துட்டேன், அது கரடியாக போச்சுடான்னு. சரி விட்டுட்டு வாடா, கரடியை விட்டுட்டுனா நான் விட்டுட்டேன், எப்போயே என்னைய கரடி விடலையடான்னு சொன்னானா. அது மாதிரி இப்போ நீங்கள் விட்டுட்டாலும் உங்களை அந்த பழக்கம் விடாது. எது போதை பழக்கம்ங்கிறது உங்களை விடாது, அது கெட்டியாக பிடிச்சிக்கிறோம். அதனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, கூடுமான வரைக்கும் இதிலேருந்து வெளியில் வர்றதுக்கான வழிமுறைகள் என்னவோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. புதுசாக எதுவும் தொற்றாதீங்க. அது மாதிரியான விஷயங்களில் கவனமாயிருங்க அப்படிங்கிறது இதுக்கான அமைப்பு. இது வந்து அந்த பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறதுனால சொல்லலாம். ஆக இப்பேற்பட்ட பலன்களை கொடுக்கறதுக்கு இந்த சனீஸ்வர பகவான் வந்து அஷ்டம சனியாக மேசராசிக்கு வர்றார். அப்போ மேசராசிக்கு அஷ்டமம் வருதுங்கிறதுனால எல்லாத்தையும் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போகணுன்றதெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் பண்ணவும் முடியாது. சிரமங்களை கொடுக்கறதுங்கிறது தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும்ங்கிறதுனால அவங்களால என்ன முடியும், அவங்களுடைய கர்மா என்ன, அதை தெரிஞ்சு தான் அவர் வெயிட்டே வைப்பார். அதை ஏற்ற மாதிரி அதை சரி பண்ணிக்கிறது, எளிமைப்படுத்துறதுக்கு என்ன வழி
பிள்ளையாரை போய் பாருங்கள், அது நல்லாயிருக்கும். சனிக்கிழமை பிள்ளையாரை போய் பாருங்கள். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெலாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தியானின் பொற்பதம் பணிந்து வாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை. சரி, இதே இது பிள்ளையார் கோயிலுக்கு நாங்கள் போக முடியாது, தூரத்தில் இருக்குப்பா அப்படின்னம்னா அடுத்து என்ன செய்யலாம்? பெருமாள் கோயிலுக்கு போகலாம். ஏடு கொண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா இருக்கார் இல்லையா, ஆஞ்சநேயரை போய் பாருங்கள், பெருமாளை பாருங்கள், அது ஒரு வழி. சனீஸ்வரன் கோயிலே இருக்குது, தாராளமாக சனீஸ்வரன் கோயிலுக்கு போங்க. வாய்ப்பு இருக்குன்னா திருநள்ளாறு இல்லாட்டி குச்சனூர் சனீஸ்வரன் இந்த மாதிரியான கோவில்களுக்கு நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கவங்களா இருந்தால் போகலாம். இப்போ வெளிநாடுகளில் இருக்கிறவங்களா இருந்ததுன்னா அவங்க அந்த ஊரில் நவகிரகத்தில் சனீஸ்வரன் இருப்பார், அவரை சுற்றி வாங்க. நவகிரகத்தை சுற்றி வந்தாலே போருமானது. சனிக்கிழமை அல்லது பெருமாளுக்கு நெய் தீபம் போடுறது நல்லது. அதே மாதிரி பிள்ளையாருக்கு நெய் தீபம் போட்டு அருகம்புல் வாங்கி அருகம்புல் மாலை போட்டு சாமி கும்பிட்றதுங்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை எல்லாம் கொடுக்கும். சரி, இப்போ இந்த ஸ்தலத்துக்கெல்லாம் வர முடியலை அப்படின்னா எங்கும் நிறைந்த பரம்பொருள், நீங்கள் என்ன மனசோட பகவானை சேவிக்கிறீங்களோ அதுக்கான பலனை தான் அவர் கொடுப்பார். அப்போ நல்ல மனசோட சேவிங்க, நல்லபடியான பலன்களை. மேசராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியாக இருந்தாலும் அள்ளி வழங்குறதுக்கு தான் வர்றார் சனீஸ்வர பகவான். ஒன்றும் அவரை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. நீதிமான் சனீஸ்வரன், நேர்மையான யாருமே பயப்பட வேண்டியதில்லை சனீஸ்வரனை பார்த்து. உங்களுக்கு என்ன பலன் கொடுக்கணுமோ ஈவன் அது நல்ல பலனையும் நல்ல விதமாக வாரி வழங்கணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். எனக்காக மட்டுமல்லாமல் லோகக்ஷேமத்திற்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம், தொல்லுலகில் மேசராசிக்காரர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை, எல்லா ராசிக்கும் பெய்யும் மழைன்னு இருக்கட்டும். அப்போ உங்கள் குடும்பம் ஆள்போல் தலைதலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.